ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி மகளிருக்கான நலன் பற்றிய பல்வேறு விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். மகளிருக்கான சமுதாய நலன்கள், உடல் ரீதியான நலன்கள், பொருளாதார ரீதியான நலன்கள், இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி உடல் ரீதியான நலன்களை எப்படி பேணுவதுன்றதை தெளிவாக முழுமையாக பேசிடலாம். இன்றைக்கி உமன்ஸ் ஹெல்த்தை நம்ம எப்படி பார்க்குறோம், இந்த படத்தை பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கற்பனை, அது ரொம்ப ஒரு பொக்கிஷமான ஒரு முக்கியமான விஷயம் உமன்ஸ் ஹெல்த்து. உமன்ஸ் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட தேவை இருக்கிறது பெண்களுக்கு. ஆனால் இந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு ஹெல்த்தியாக தெரியலாம். ஆனால் பல நேரங்களில் உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் ரொம்ப நாள் வளர்ந்த பிறகு தான் வெளியே தெரிய வரும். பார்க்குறதுக்கு வெளியே ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நீட் இருக்குது, ஸ்பெஷல் தேவை இருக்குது, ஸ்பெஷலாக அவங்கள கவனிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம். 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 சொல்லுங்க. செல்வராஜ் பேசுறீங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். எங்கேருந்து பேசுறீங்க? பேசுறீங்க. சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னங்க? வடபழனியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருக்கோமுங்க. வணக்கம். சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்கு மாதவிட 20 நாள் வரைக்கும் கருமுட்டை வெடிக்கலன்னு சொல்லி போட்டு 4-5 தடவை ஸ்கேன் பண்ணாங்கய்யா. சரிங்க. அதுக்கு பின்னாடி கருமுட்டை வெடிச்சது. அதுக்கு பின்னாடி கருமுட்டை வெடிச்சிருக்கும் போட்டுக்குங்க. சரிங்க. இப்ப நாள் தள்ளி போகுதுங்க, 1 வாரம் ஆயிடுச்சு. சரி. இப்ப கருத்தரிச்சிருக்குங்களா இல்ல ஸ்கேன் பண்ணி பார்க்கணுங்களா, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு போன் பண்ணுங்க. இந்த 8 நாள் தள்ளி போயிருந்தா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, ஒன்று மருத்துவர்கிட்ட நீங்க போய் பார்க்கலாம். இல்லைன்னா ஒரு கர்ப்பத்தை பார்க்கக்கூடிய ஒரு கருவி இருக்குது. மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். அதை வாங்கிட்டு போய் உங்கள் மனைவியினுடைய காலையில், நாளை காலங்காத்தால் உங்கள் மனைவியினுடைய சிறுநீரை ஒரு சின்ன டப்பாவில் கலெக்ட் பண்ணி, அதில் ஒரு இங்க் பில்லர் மாதிரி இருக்கும், அதை 2 ட்ராப், அதில் ஒரு பள்ளம் இருக்கும், அதில் விட்டிங்கன்னா 2 கோடு தெரிஞ்சதுன்னா உங்கள் மனைவி கர்ப்பம் என்று அர்த்தம். 1 கோடு தெரிந்ததுன்னா அவங்க கர்ப்பம் இல்லை அப்படின்னு அர்த்தம். 2 கோடு தெரிந்ததுன்னா உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போய் காட்டுங்க. ஒரு 2-3 நாளில் ஸ்கேன் பண்ணுவாங்க. கரு இருக்குதா, எங்கே இருக்குது, எத்தனை இருக்குது, எல்லா டீட்டெயிலையும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் மருத்துவரின் மேற்பார்வையின் பேரில் நீங்கள் தொடர்ச்சியான ட்ரீட்மெண்ட்டில் இருங்க. ஒரு அழகான குழந்தை பெற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்த்துக்கள். அடுத்து, இப்போது பெண்ணினுடைய ஹெல்த் நார்மலாக இருக்க மாதிரி தோணினா கூட சில அடிப்படையான விஷயங்கள், டெஸ்ட்டுகளை அவங்களுக்கு பண்ணணும். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு முழுமையான செக்கப் பண்ணிக்கணும். பல பேர் இது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பல்வேறு பிரச்சனைகளை கண்டறிய முடியும். இயர்லியராக சீக்கிரம் கண்டறிந்தால் அதை தீர்க்க முடியும் அப்படின்றதான் இதில் பெண்களுக்கான முக்கியமான விஷயம். ஒன்று முக்கியமான விஷயம் மார்பக கேன்சர். இந்த மார்பு புற்றுநோய் என்பது பெண்கள் இறக்கிறதுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. முதல்ல பெண்களுக்கு இந்த மாதிரி மார்பக புற்றுநோய் எதுவும் இருக்கிற மாதிரி ஒரு தோணாது. ஆனால் சில செக்கப்புக்கு அப்புறம் தான் மார்பகத்தில் புற்றுநோய் இருக்கிறதா இல்லையான்னு தெளிவாக முழுமையாக சொல்ல முடியும். மார்பக புற்றுநோய் இருந்ததுன்னா அவங்க மேமோகிராம்னு சொல்லக்கூடிய மார்பகத்தை ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும் முதல்ல. அதில் ஒரு கட்டிகள் இருந்தால் தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா மார்பகத்தில் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். நிறைய முறைகளில் மார்பகத்தில் இருக்கக்கூடிய கட்டிகள் அல்லது புற்றுநோய் பிரச்சனைகளை கண்டறிய இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் மார்பகம் பரிசோதனை ஒவ்வொரு வருடமும் பண்ணிக்கொள்ளணும். 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் ஒவ்வொரு வருடமும் மார்பக புற்றுநோய் இருக்கான்னு செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து பெண்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சிக்கலாக வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு
பிரச்சனை கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். டாக்டர்கள் வந்து இதை செக் பண்ணுவாங்க. கர்ப்பப்பை வாயில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா, புற்றுநோய்க்கான அறிகுறிகள் இருக்கான்னு பார்ப்பாங்க. இது பார்க்கும்போது சில நேரங்களில் பாப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட்டும் எடுப்பாங்க. படம் எப்படி பார்க்குறாங்கன்றது பார்க்குறீங்க. பெண் படுக்க வச்சுட்டு இந்த கருவியை உள்ளே பொருத்தி பெண்ணுறுப்பின் உள்ளே பொருத்தி ஒரு சின்ன அந்த மேலே இருக்க டிஷ்யூ எடுப்பாங்க. இது பாப்ஸ்மியர் அப்படின்னு பேர். படம் பார்க்குறீங்க மேலே பிஏபி பாப்ஸ்மியர். இது ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு வருடமும் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி பண்ணுறது வந்து எந்த வகையிலையும் உங்களுக்கு ஒரு வலியை உண்டு பண்ணாது. சில நேரம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். இப்படி ஒரு டாக்டர்கிட்ட வந்து இதை பண்ணிக்கிறோமேன்ற ஒரு வெட்க உணர்வு, கொஞ்சம் கூச்சம் இருக்குமே தவிர பெரிய அளவுக்கு வலியோ வேறு எந்த வேதனையோ இருக்காது. இது ஒவ்வொரு பெண்ணும் கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டிய டெஸ்ட்டு. இந்த பாப்ஸ்மியர் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வருடமும் பண்ணிக்கணும். 21 வயதான பெண்கள்லேருந்து வயது முதிர்ந்த பெண்கள் வரைக்கும் பண்ணணும். இளம் வயது பெண்கள் வந்து 3 வருடத்திற்கு ஒரு முறை பண்ணால் கூட போதும். ஆனால் வயதாக அதை நிறைய பண்ணணும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து சர்வைக்கல் கேன்சர் என்ற கேன்சர் வியாதியை தடுக்கக்கூடிய வேக்சின் எல்லாம் இப்போ வந்திருக்கு. கண்டிப்பாக பெண் குழந்தைகளுக்கு அந்த சர்வைக்கல் கேன்சர் வரக்கூடிய வியாதியை தடுக்கக்கூடிய ஊசி போட்டுக்கணும். 3 இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கணும் இந்த பெண்கள். அதனால் 3 முறை இதை போட்டுக்கணும். ஸோ இது வந்து ஒவ்வொரு பெண்ணும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் நம்ம நாட்டில் இதை பற்றிலாம் யாருக்கும் எந்த விதமான ஒரு அறிவிப்போ ஒரு விஷயமோ இல்லை. இதை பற்றி ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியும். 11 வயது முதல் 26 வயது உள்ள எல்லா பெண்களும் இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து தீட்டு நின்று போகிறது மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். 45 வயதிற்கு மேலே தீட்டு நின்று போகிறத வந்து மெனோபாஸ்ன்னு சொல்கிறோம். அவங்களுக்குன்னு சில ஸ்பெஷல் பிரச்சனைகள் பெண்கள் எதிர்கொள்கிறாங்க. அதை சரி செய்ய வேண்டும். மெனோபாஸ் பெண்களுக்கு வந்து தீட்டு நின்று போகிறது தான் மெனோபாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதிலிருந்து அவங்களுக்கு முக்கியமாக பல ஹார்மோன் சேஞ்சஸ் அவங்க உடம்புல வரும். தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே நெருப்பு கோலம் உருண்டு போகிற மாதிரி இருக்கலாம். மனநிலையில் மாற்றங்கள் வரலாம். உடலில் வந்து பல்வேறு மாற்றங்கள் வரலாம். பல நேரங்களில் பெண்களுக்கு வந்து தீட்டு நிற்கிறதுனால தனக்கு பெண்மையே போயிடுச்சின்னு அவங்க நினைக்கலாம். இந்த படத்தை பார்க்குறீங்க, ஹாட் ஃப்ளஷஸ் பாடியில் அப்படியே ஹாட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் உருண்டு போகிற மாதிரி தெரியும். இந்த பெண்களுக்கு ரொம்ப ஹாட்டாக வேர்த்து கொட்டும். ரொம்ப சூழ்நிலையெல்லாம் சில்லுன்னு இருக்கும். எல்லோரும் குளிர்துன்னுட்டு இருப்பாங்க. இந்த பெண்ணுக்கு மட்டும் அப்படியே வேர்த்து கொட்டும். இவங்க என்ன பண்ணணும்னா, நிறைய திக்கான ஆடைகள் உடுத்தாமல் தின்னான ஆடைகளை உடுத்தணும். ஃபேனுக்கு கீழே உட்காரணும் அல்லது நல்ல ஏசியில் இருக்கலாம். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்டு ரொம்ப சாப்பிடக்கூடாது. ஆர்டினரியாக ஒரு தயிர் சாதம் அந்த மாதிரி பிளாண்ட் டயட்டு சாப்பிடணும். மன அழுத்தம் இல்லாமல் இவங்க பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி செக்ஸ் பிரச்சனைகள் வந்து மெனோபாஸ் வந்த பெண்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கலாம். மாதவிலக்கு நின்ற பெண்களுக்கு வந்து செக்ஸ் பண்ணுறது, ஏன்னா ஹார்மோன்கள் மாற்றங்களால் பெண்ணு உறுப்பு வந்து உலர்வாக இருக்கும். அதே போல் தின்னாயிரும், பெயின்ஃபுல்லாக இருக்கலாம்.
காலர் இருக்காங்க. ஹலோ சார் வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் மேடம். ஏஜ் 45 எனக்கு. சரிங்க. அவருக்கு 48. சரிங்க. நான் தாம்பத்தியம் இருக்கணுன்றாரு, ஆனால் என்னால் முடியல. ஏன் முடியலைங்க? என்ன பிரச்சனைங்க? அது எப்படி சொல்லுன்னு தெரியல, வலிக்குது அந்த இடம். சரிங்க. இப்போ அதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மருத்துவர்கிட்ட போய் பரிசோதனை பண்ணுங்கள். ஒன்று வந்து அங்கே இருக்கு, சுகர் டேப்லெட்லாம் போடுறேன். சுகரை முதல்ல நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. ஒன்று. சரிங்க சார். ஒரு நேரம் செக் பண்ணா சுகர் கண்ட்ரோலில் தெரிஞ்சு 124 தான் இருக்குது. ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு டெஸ்ட் பண்ணால் 200 இருக்கு. நீங்கள் கரெக்டாக உடற்பயிற்சி பண்ணுங்கள். மாதம் ஒரு முறையாவது சுகர் செக் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். A1Cன்னு ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குமா சுகரில்? A1C. அந்த டெஸ்ட் பண்ணீங்கன்னா தோராயமாக 3 மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். சாதாரண ஆமாம், A1C அப்படின்னு எழுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போம்மா நீங்கள் நார்மலாக அன்னைக்கு காலையில் சாப்பிட்டு போயிட்டு மாத்திரை போட மறந்துடுறீங்க, இல்லை நேற்று கொஞ்சம் நிறைய சாப்பிட்டீங்க, போய் சுகர் டெஸ்ட் பண்ணால் இன்றைக்கி பார்த்தா 200 இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் சுகரை வச்சுக்கிட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. சரிங்க சார். ஏன்னா சுகர்னால தான் கஞ்சி ஆனது கூட அபார்ஷன் ஆயிடுச்சு 3 டைம். இப்போ கர்ப்பமாக இருக்க குழந்தை இருக்கா இல்லையா உங்களுக்கு? இல்லைங்க சார், கர்ப்ப டியூப் வந்து வெடிச்சு இதுவாகனால டாக்டர்மா வேணான்ட்டாங்க. இன்னைக்கு குழந்தை தம்பி பொண்ணதான் தத்து எடுத்து வளர்க்குறேன். சரிம்மா. குழந்தை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 45 வயதெல்லாம் ஒரு வயதே இல்லை. சரிங்க சார். நீங்கள் வந்து பத்திரிகைகளில் பார்த்துருப்பீங்க, 61 வயதான பெண் வந்து தன்னுடைய மகளுக்காக இன்றைக்கி குழந்தை பெற்ற இதெல்லாம் செய்திகள்லாம் பேப்பரில் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எந்த வயதும் வயதில்லை, நீங்கள் எல்லா வயதுலேயும் குழந்தை பெற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெற்றுக்கலாம். ஆனால் இப்போ டாக்டர் வந்து இது மேலே கருத்தரிச்சா அவங்க உயிருக்கு ஆபத்துன்ற மாதிரி வேணா. ஒரு பக்கம் டியூப் நல்லா இருந்தது தான் இதுவாகிடுச்சு, அதுதான் கட் பண்ணி தைச்சிட்டோமா. ஒரு பக்கம் டியூப் வந்து மெல்லிசா சின்னதாக இருக்குது அப்படின்ட்டாங்க. அம்மா நீங்கள் உங்கள் டாக்டர்மா விட்டுருங்க. இந்த மாதிரி சிறப்பு சிகிச்சை செய்து தரக்கூடிய குழந்தையின்மை சிகிச்சை மையங்கள் போய் அங்கே போய் நீங்கள் முழுமையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு அழகான குழந்தை பெற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் இன்னைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்பத்தில் இதெல்லாம் முடியாத விஷயமே அல்ல. சரி, உங்கள் செக்ஸ் பிரச்சனைக்கு வருவோம். நீங்கள் வந்து முதல்ல உங்கள் மருத்துவர் உங்களை செக் பண்ணிக்கணும். சர்க்கரையை நல்லா கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. சில செக்ஸ் நல்லா பண்ணுறதுக்கு சில மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகளை நீங்கள் பெண்ணுறுப்பில் தடவிக்கலாம் செக்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதனால் வாழ்நாள் ஃபுல்லாக நல்லா செக்ஸ் பண்ணலாங்க. செக்ஸை வந்து எந்த வயதுலையும் நிறுத்த வேண்டியதில்லை, வாழ்நாள் முழுவதும் செக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அதை தான் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களை மாதிரி தீட்டு நிற்கக்கூடிய 45 வயதில் இருக்க பெண்களுக்கு செக்ஸ் பண்ணும்போது இந்த தான் சொல்லிகிட்டு இருக்கோம், வலி இருக்கலாம், அதே மாதிரி கஷ்டமாக இருக்கலாம், வேண்டான்னு தோணலாம். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்? ஒன்று வந்து வாட்டர் பேஸ்டு சில உயவு பொருட்களை யூஸ் பண்ணலாம் செக்ஸ் பண்ணும்போது. அதே மாதிரி உங்கள் டாக்டர்கிட்ட பேசுங்க. வேறு ஏதாவது நோய்கள், தொற்று நோய்கள் இருக்கா, பூஞ்சை காளான், பல்வேறு தொற்று நோய்கள் இருக்கான்னு பாருங்கள். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் மதுரையிலேருந்து ராஜா. ராஜா சொல்லுங்கள். சார் நாங்கள் கல்யாணம் பண்ணி 3 மந்த் ஆகுது. சரிங்க சார். உறவு வச்சுக்கும் போது எனக்கு சீக்கிரமே முடிச்சு போயிடுது சார். அதுக்கு டேப்லெட் ஏதாவது? விந்து சீக்கிரம் வந்துடுது. ஆமாம் சார். அதாவதுங்க, ஓகே சார். முதல்ல வந்து நம்ம ஒன்று நீங்கள் செக்ஸில் ஈடுபடும் போது விந்து வரும்னு உணர்வு வந்த உடனே ஆணுறுப்பினுடைய நுனையை ஸ்குவீஸ் பண்ணுங்க. அப்புறம் அழுத்தணும், நல்லா அழுத்தணும், வலிக்கிற அளவுக்கு. ஒரு நிமிஷம் கேப் கொடுங்க, மறுபடியும் ஆரம்பிங்க. இப்படி பிரேக் விட்டு நீங்கள் செக்ஸில் ஈடுபடலாம். அடுத்து பொசிஷன் சொல்கிறோம். நீங்கள் கீழே படுத்து மனைவியை மேலேருந்து செக்ஸ் பண்ண சொல்லுங்கள். அல்லது ஒரு 550 முறைகளில் நீங்கள் செக்ஸ் பண்ணலாம். பல முறைகளில் பண்ணி பாருங்கள். எந்த முறையில் செக்ஸ் பண்ணால் நீண்ட நேரம் உங்களால் பண்ண முடியுதோ அந்த முறையில் பண்ணுங்கள். அடுத்து செக்ஸில் ஈடுபடுறதுக்கு முன்னால் மனைவியை முதல்ல தூண்டி உச்சகட்டம் அடைய வைங்க. அவங்க உச்சகட்டம் அடைந்த பிறகு நீங்கள் செக்ஸில் ஈடுபடுங்க. இப்போ வந்து முந்துதல்ன்ற பிரச்சனையே இல்லை. அவங்களும் உச்சகட்டம் அடைஞ்சிட்டாங்க, நீங்களும் அடைஞ்சிட்டீங்க. இப்படி பல்வேறு முறைகள் இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது.
ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு சரியாக இல்லைன்னா மருத்துவர்கள் இந்த டெலிஃபோனில் மருந்து கேட்டு சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் ஷெட்யூல்டு ஹெச் ட்ரக்குன்னு பேர். இந்த இதெல்லாம் ஆபத்தான மருந்துகள். நீங்கள் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் மருத்துவர்கள் எழுதி கொடுத்து அதன் பேரில் மருந்துகளை வாங்கி நீங்கள் சாப்பிடணுமே தவிர போகிற போக்கில் கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடாது. சரி, ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, காமராஜ் சாருங்களா? வணக்கம், நான் தான் பேசுகிறேங்க, சொல்லுங்கள். சரிங்க. அதாவது நம்ம உடல் உறவு பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு அந்த இது நம்மளை போல ஒரு உச்சகட்டம் வரும்ல? ஆமாம். அது எப்படி தெரியும் நமக்கு? உங்களுக்கு என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் அவங்களுக்கு வரும். உங்களுக்கு மார்பு படபடக்கிறது, மூச்சு இறைக்கிறது, வேர்க்கிறது, பல்ஸு தொட்டு பார்த்தா மார் படபடன்னு அடிக்கிறது, கால்கள்லாம் இழுக்கும். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் உற்று பார்த்தா ஆணுறுப்பு வந்து துடித்து விந்து வெளியாகிறது தெரியும். அதே மாதிரி பெண்ணுறுப்பும் சுருங்கி சுருங்கி விரிகிறத நீங்கள் உணர முடியும். இதெல்லாம் அவங்க உச்சகட்டம் அடைஞ்சாதான். பெரும்பாலான பெண்கள் ஆண்கள் செக்ஸ் பண்ணும்போது உச்சகட்டம் அடைவதில்லை. அப்படின்னா அவங்க உச்சகட்டம் அடைகிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் கேட்கேன். அதான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்கள் ஒன்று என்ன பண்ணுங்கள், முதல்ல செக்ஸே பண்ணாதீங்க. உங்கள் மனைவியை தூண்டுங்க. கிளைட்டோரஸ் என்ற உறுப்பை நம்ம அந்த நிகழ்ச்சியில் காட்டியிருக்கோம். அந்த இடத்த நீங்கள் தூண்டிக்கிட்டே இருங்க. முக்கியமாக விரல் வச்சு தூண்டலாம், இல்லை நாக்கு வச்சு தூண்டலாம். எந்த இடத்த? பெண்ணுறுப்பில் மேல் பகுதியில் கிளைட்டோரஸ் என்ற உறுப்பு இருக்குது. அதை விரல் வச்சு தூண்டுங்க, இல்லை நாக்கு வச்சு தூண்டுங்க. மார்பு பகுதியை சார் என்ன கிளியரான தெரியல. பெண்ணுறுப்புலங்க, பெண்ணுறுப்பு வெஜைனால கீழே தூண்டுங்க. அவங்க உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் தூண்டுங்க. நாக்கு வச்சு தூண்டணுமா? ஆமாம், அவங்க உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் தூண்டுங்க. அப்போ தெரிஞ்சிடும் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்தா தெரியும். ஒரு பெண் உச்சகட்டம் அடையும் போது எப்படி என்னென்னலாம் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். பெண்கள் பெரும்பாலும் உச்சகட்டமே அடையிறது இல்லைன்றதுனால ஆண்களுக்கு இது பற்றி எதுவுமே தெரியறதில்லை. அதனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் மனைவி உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் தூண்டிட்டு அப்புறம் செக்ஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு 45 வயது பெண் மெனோபாஸ் அடைந்த பெண்ணுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் வரலாம்? ஒன்று, பெண் வந்து மனதளவில் ஒரு வருத்தத்தோடு இருக்கலாம், கோபத்தோடு இருக்கலாம். ஹார்மோன் சேஞ்சஸ்னால் திடீர்னு வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கும். பல பெண்கள் ஏன் மெனோபாஸில் குண்டாகிறாங்கன்னா இதுதான், ஹார்மோன் சேஞ்சஸ்னால் குண்டாவாங்க. அதே மாதிரி தூக்கம் சரியாக வராமல் போயிடலாம். பெண்களுக்கு தூக்கம் சரியாக வராமல் போகலாம். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் நல்ல ரெகுலரான உடல் உழைப்பு செய்யுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இது உங்களை சந்தோஷமாக வைத்திருக்கும். நல்ல வெயிட் கெயின் அண்ட் ரொம்ப நல்ல உடல் எடை அதிகமாகாது, பாடி நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க, மனம் சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி பெண்கள் 45 வயதிற்கு மேலே ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்ணும். எண்ணெயில் வறுத்தது பொரிச்சது வெறும் ஆரோக்கியம் இல்லாத உணவுகள் இல்லாமல் நிறைய காய்கறிகள், நிறைய பழங்கள், இந்த மாதிரி உணவுகளை பேலன்ஸ்டு டயட்டாக நீங்கள் சாப்பிட்ணும். நிறைய காய்கறிகள், பழங்கள் நிறைய சேர்த்துக்கங்க. இது உங்கள் உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்க உபயோகமாக இருக்கும். கால்சியம், நான் இந்த மெனோபாஸ் வந்த பெண்களுக்கு வந்து உடம்புல இருந்து கால்சியம் சத்து குறையிறத நம்ம பார்க்குறோம். அது குறையாமல் இருக்கிறதுக்கு
கால்சியம் சத்து அதிகமுள்ள உணவுகளை சேர்த்துங்க. பால், சீஸ் இந்த மாதிரி சில ஐட்டம் எல்லாம் நிறைய சேர்க்கலாம். கால்சியம் அதிகமுள்ள உணவு வந்து பால், தயிர், ப்ராக்கோலி, ஆரஞ்சு நிறைய சாப்பிட்லாம். பச்சை காய்கறிகள் நிறைய சாப்பிடும்போது உங்களுக்கு கால்சியம் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் மன அழுத்தம் இருக்குது, மனதில் வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தீங்கன்னா உங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசிங்க. அவங்க நிறைய ஆலோசனைகள் உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நீங்கள் தான் பொறுப்பு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் பொறுப்பெடுத்துக்கங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்களை நம்ம எல்லோருக்கும் சொல்லணும். இந்த சர்வதேச மகளிர் தினத்தில் மகளிர் தன்னுடைய ஆரோக்கியத்திற்கு தான் பொறுப்பேற்கணும். என் விதி இப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பாதீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு அப்போ தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவ முடியும், குடும்பத்தை நீங்கள் காப்பாற்ற முடியும், மற்றவர்களையும் நல்ல முறையில் கொண்டு போக முடியும். அப்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் உங்களுடைய ஆரோக்கியத்தை எப்படி பேணுவது, எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை நீங்கள் டாக்டரை பார்க்கலாம். ஒரு பெண் வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை பார்க்கலாம்? ஒரு பெண் வந்து தான் உடம்பு சரியில்லைன்றப்போ டாக்டரை பார்க்குறதா, அல்லது வருஷத்துக்கு ஒரு முறை ரெகுலராக செக் பண்ணிக்கலாமா, அல்லது குடும்பத்தில் யாருக்காவது உடல்நலம் சரியில்லாதப்போ பார்க்கணுமா? ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், உங்கள் நிகழ்ச்சிலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க சார். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். என் பேர் மணிகண்டன் சார், சேலத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். இந்த ஒன் சைடு வெறுப்பே மேலே இருக்குங்க சார், ஒன் சைடு கீழே இருக்குங்க சார். எப்பயுமே கீழே இருக்கு, அந்த பொங்குற மாதிரியே ஒரு உணர்வு வந்துட்டே இருக்குங்க சார். இது நார்மல். சொல்லுங்கள். நார்மல். ஒரு வேரை கொஞ்சம் கீழேயும் ஒரு வேரை கொஞ்சம் மேலேயும் இருக்கிறது இயல்பானது, நார்மலானது. ஆனால் அந்த உட்காரும் போது எந்திரிக்கும் போது அது கீழே படுற மாதிரியே ஒரு லூஸாக இருக்கிற மாதிரியே ஒரு இது இருக்குங்க சார். ஆனால் இந்த ரைட் சைடு வெறுப்பை மட்டும் எரியுது, வலிக்குதுங்க சார். சரிங்க, ஒரு நல்ல மருத்துவரை பாருங்கள். அவங்க செக் பண்ணிட்டோம். வேறு ஏதாவது அந்த விரைப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு பார்த்து முற்றிலுமாக அதை சரி செய்ய முடியும். கவலைப்படாதீங்க. சரிங்க, ஒரு பெண் வந்து எப்போது டாக்டரை பார்க்கணும்? நம்ம 3 விஷயம் சொன்னோம். அவங்க உடம்பு சரியில்லாத போது தான் பார்க்கணும், இல்லை ரெகுலராக செக்கப் பண்ணிக்கணும் வருஷத்துக்கு ஒரு முறை, இல்லை குடும்பத்தில் வேறு யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் பார்க்கணும். ஆன்சர் வந்து ரெகுலராக அவங்களுக்கு நோய் இருக்கோ இல்லையோ வருடத்துக்கு ஒரு முறை மருத்துவரை பார்க்க வேண்டும். இது உலக அளவில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு. பல டிவியில் வந்து தவறான கருத்துக்களை சொல்கிறாங்க, பார்க்கவே வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான உலகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். சினிமாவுக்கு பல ஆயிரங்களை செலவு பண்ணுறது நம்ம தயங்குறதே இல்லை. ஹெல்த்துக்கு செலவு பண்ணணும். மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஒரு பெண் வந்து சர்வைக்கல் கேன்சரை எப்படி தடுக்கலாம்? ஒன்று வந்து கை கழுவுறதன் மூலமாக. இது ஏதாவது ஒன்று தான் ஆன்சர் கரெக்டு. 3 ஆன்சர் இருக்குது. வேக்சின் போடுறது, சர்வைக்கல் கேன்சருக்கான வேக்சின் போடுறது. 3வது நிறைய உணவு, கால்சியம் உணவை சாப்பிட்றது. இதில் வந்து 2வது ஆன்சர் தான் கரெக்டு. வேக்சின் போடணும் சர்வைக்கல் கேன்சரை தடுக்க. யாருக்கு சர்வைக்கல் கேன்சர் வேக்சின் போடணும்? 11 வயதுக்கு குறைந்த பெண்கள், 65 வயதிற்கு அதிகமான பெண்கள், 11 வயதிலிருந்து 26 வயதுள்ள பெண்கள். 11லேருந்து 26 வயதுள்ள பெண்கள் தான் முக்கியமாக சர்வைக்கல் கேன்சர் வேக்சின் போடணும். மேமோகிராம்னா என்ன? பிரஸ்ட் கேன்சருக்கு செக் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டுக்கு பேர் மேமோகிராம். மார்பகங்களை சாஃப்ட் எக்ஸ்ரே வச்சு எடுக்கிறது மேமோகிராம். அது வந்து வேறு சில ஆன்சர்லாம் இருக்குது, அது உண்மை அல்ல. அடுத்து வந்து கால்சியம் எந்தெந்த உணவில் இருக்குது? படம் பார்க்குறீங்க. மில்க்கு, யோகர்ட், ப்ராக்கோலி, பச்சை காய்கறிகளில் இருக்குது. மற்ற பொருட்களோட இதில் அதிகமாக இருக்குது. மெனோபாஸில் சிம்டம்ஸ் அதிகமாகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்? காஃபி நிறைய குடிக்கலாம், நிறைய மெடிசின் சாப்பிட்லாம், ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணலாம். அப்போது இதில் சரியான ஆன்சர்ன்றது ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். மெனோபாஸ் சிம்டம்ஸை அது பெருமளவு குறைக்கும். ரொம்ப நம்மெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அது. ஸோ அதனால் ஒரு பெண் ஆரோக்கியமாக வாழ்வது என்பது கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். பெண்கள் ஆரோக்கியம் என்பது இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பெண்களோட ஹெல்த்தை பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி சென்னையில் ஒரு மகளிர்களுக்கான கண்காட்சி, நம்ம இப்போ பேசின பல விஷயங்களும் இன்னும் பல்வேறு விஷயங்களும்
மகளிர்களுக்கான ஒரு கண்காட்சி ஆகாஷ் குழந்தை இன்மை சிகிச்சை மையத்தில் சனி ஞாயிறு கிழமைகளில் காலை ஒரு 9 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் அந்த கண்காட்சி நடக்குது. அதே போல் இப்போ நம்ம சொன்ன மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், பல்வேறு விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய இந்த இலவச சிகிச்சை முகாமும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் வாசகர்கள் பெரும்பாலானோர் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்களுடைய கேள்விகளை எங்களுடைய தொலைபேசிக்கு அனுப்பலாம். 7810077788 என்ற எண்ணுக்கோ 7305577888 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.